अस्सलाम वालेकुम वेलकम टू சஹாஸ் கிச்சன்। இன்னைக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜூஸ் தாங்க பார்க்க போறோம்। பார்க்கும்போதே பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குல, பார்த்தோனே எடுத்து குடிக்கணும்னு தோணும்। அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லான ஒரு ஜூஸ் தாங்க இது। பப்பாளி லெமன் ஜூஸ்ங்க। கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க, சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும்। கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும்। அடிக்கடி இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுவீங்க। சூப்பரான டேஸ்டான இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க। நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் உள்ள பப்பாளி பழம் எடுத்திருக்கேன்। நல்ல பழுத்த பழம், நல்ல இனிப்பாவே இருக்கு। விதைகள்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்। இப்போ வாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்றதை பார்க்கலாம்। ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன்। இது நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பப்பாளி பழம், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம்। இதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம்। இதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம், சேர்த்தாச்சு। இதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், வால் பகுதி தான் எடுத்திருக்கேன், காரம் ஜாஸ்தி இருக்காது। இது வேணாம்னு வச்சுன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம்। இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க। நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன்। சர்க்கரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுக்கு தேன் கூட சேர்த்துக்கலாம்। இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது பப்பாளி பழம் ஜூஸ்க்கு। இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம்। அரைச்சிட்டு வந்துட்டேன், நமக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு। இதை நம்ம சர்வ் பண்ணலாம் கிளாஸில்। அதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம்। ஐஸ் கியூப் சேர்த்தாச்சு। இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம்। இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க, குளிர்ச்சி தரக்கூடியது சப்ஜா விதைகள், அதனால் நிறையவே சேர்த்துக்கலாம்। இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ஜூஸ், அதை நம்ம சேர்த்துடலாம்। சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜூஸ் ரெடி ஆயிரும்। சூப்பரான டேஸ்டான ஒரு ஜூஸுங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। நான் இன்னும் எடுத்துருக்கிறது இன்னொரு பெரிய கிளாஸ் தாங்க। நம்ம செஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு 3 கிளாஸ் எனக்கு வந்துச்சுங்க। இந்த கிளாஸில் கொடுத்தோம் அப்படின்னா கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரியே இருக்கும், அதனால தான் இந்த கிளாஸ் நான் எடுத்து காமிச்சிருக்கேன்। கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன்। பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்। மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க। அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்।